Taste the Daily. கரூர் மாவட்டம் காந்திபுரத்தில் உள்ள அதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கள ஆய்வு மேற்கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் தங்கமணி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆளும் கட்சியினர் பணம் இருக்கும் திமிரில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதோடு ஸ்டாலினை விட உதயநிதிக்கு அளிக்கப்படும் வரவேற்பை பார்த்து பிற அமைச்சர்கள் கைகட்டி நிற்கும் நாடகமே தற்போது அரங்கேறி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மணல் கொள்ளையில அத்தனை கொள்ளையடிக்கின்ற திமுகவினர்கள் எங்கு பார்த்தாலும் ஆடம்பரமான விழாக்கள். ஸ்டாலின் அவர் போன இடத்துல ஸ்டாலினோட பெரிய வரவேற்பு. கைகட்டி நிற்கிறார் வேறு, கைகட்டி நிற்கிறார் வேறு. எத்தனை பேர் மனசுகள் இத்தனை கோடி பணம் இருந்தாலும் எங்க வாழ்க்கை நாடகமாய் போச்சுக்கிற மாதிரி இருக்கு. இங்க மாதிரி எல்லாருமே ஒன்று. தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் சிபிசிஐடி அதிகாரி என கூறி வாகன தணிக்கையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் ஆட்டோவில் குச்சனூர் செல்லும் சாலையில் வந்தபோது சாலையில் ஒரு நபர் வாக்கி டாக்கியுடன் ஆட்டோவை நிறுத்தியுள்ளார். பின்னர் தான் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரி என கூறி வாகன தணிக்கையில் ஈடுபட்டதுடன் பணம் கேட்டுள்ளார். இதுகுறித்து தனுஷ் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரிடம் விசாரித்த போது போலி சிபிசிஐடி அடையாள அட்டை வைத்திருந்ததும் அவர் அள்ளி நகரத்தைச் சேர்ந்த வீனஸ் கண்ணன் என்பதும் அவர் திமுக தேனி நகர நிர்வாகியாக இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து மக்களிடம் பணம் பறித்த திமுக நிர்வாகி வீனஸ் கண்ணனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்ற நிலையில் திமுக நிர்வாகிகளின் மேலிட அழுத்தத்தால் அவர் விடுவிக்கப்பட்டார். திமுக நிர்வாகிகள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் திமுக நிர்வாகிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.